யோ நம ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் ஆச்சார விஷயங்கள் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 465 ஆரம்பிக்கிறது. ஆத்ம திருப்திக்கே ஆச்சாரம். பசுவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். பசுவின் முகத்தில் மஞ்சள் குங்குமமிட்டு கொம்பிலே குஞ்சலம் கட்டி கழுத்திலே மாலைகள் போட்டு மணிகள் கட்டினால் பார்க்க ரொம்ப அழகாகத்தான் இருக்கிறது. நமக்கு பல தினசில் உபகாரம் பண்ணும் பசுவை போற்றுவதில் சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருப்பது போலவே இப்படி அந்த கோமாதாவை அலங்காரம் பண்ணி பார்ப்பதில் ஆர்டிஸ்டிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கலையுணர்வு திருப்தியும் உண்டாகிறது. ஆனால் பசுவுக்கு அர்ச்சனை பண்ணுவது என்றால் அப்பொழுது அதன் முகத்திலே பண்ணாமல் பிருஷ்டபாகத்திலே, அதாவது வால்புறத்திலே தான் அர்ச்சிக்க வேண்டும். நமக்கு அது பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையா, இப்படி பண்ணுவதற்கு காரணம் உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு இடமில்லை. இப்பொழுது நமக்கு ஒவ்வொன்றாக காரணம் தெரிகிற அநேக ஆச்சார விதிகளை ஏற்படுத்தின ரிஷிகள் காரணமில்லாமலா பசுவின் முகத்தில் பூஜை பண்ணாதே, பின்பக்கம் பண்ணு, அங்கேதான் லக்ஷ்மி வாசம் பண்ணுகிறாள் என்று சொல்வார்கள். நம்பி பண்ண வேண்டும். அப்பொழுது அங்கே வாசம் பண்ணும் லக்ஷ்மி தெரிவாள். சைக்கலாஜிக்கலாகவோ வேறு விதங்களிலோ நம்மை சாட்டிஸ்ஃபை பண்ணாவிட்டாலும் சரி, நாம் சாஸ்திரங்களுக்கு அடங்கி அடிபணிந்து அதன் பிரகாரம்தான் செய்ய வேண்டும். இந்த எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன்களையும் விட ஆத்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகத்தான் சாஸ்திராச்சாரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதுதான் எக்காலத்துக்குமான சாட்டிஸ்ஃபேக்ஷன். மற்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் அடுத்த நிமிஷமே பறந்து போய் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனில் கொண்டு விடுவதுதான். ஆத்மா நிறைந்து திருப்தியாய் சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டுமென்றால் பாவத்தை போக்கிக் கொண்டு புண்ணியத்தை சம்பாதித்து கொண்டால்தான் முடியும். இதற்காக நம்முடைய மற்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன்களை தியாகம் பண்ணி கஷ்டப்படவும் தயாராகத்தான் இருக்க வேண்டும். கோவிலுக்கு போகிறோம். வழியிலே பிரசவ ஆஸ்பத்திரியில் சகோதரிக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது. குழந்தையை பார்க்க ஆசையாகத்தான் இருக்கும். சகோதரியும் ரொம்ப சந்தோஷப்படுவாள். சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மனுஷாபிமானம் இவற்றை கொண்டு பார்த்தால் பிரசவ ஆஸ்பத்திரிக்குள் போகத்தான் வேண்டும். ஆனால் அங்கே போய் வந்த பின் ஸ்நானம் பண்ண முடிந்தால்தான் கோவிலுக்கு போகலாம். ஸ்நானம் பண்ணாமல் பிரசவத்தீட்டோடு கோவிலுக்கு போகப்படாது. கோவிலில் விசேஷமாச்சே போகத்தான் வேணும் என்றால் இப்பொழுது நமக்கு ஸ்நானம் பண்ண வசதி இல்லாவிட்டால் பிரசவித்த சகோதரியை பார்க்காமலே தான் போக வேண்டும். அந்த தியாகம் பண்ணத்தான் வேண்டும். சாஸ்திரம் மனுஷாபிமானம் இல்லாதது என்று குற்றம் சொல்வது நியாயமில்லை. அப்படி சொன்னால் அந்த ஆஸ்பத்திரியில் அமலாகிற வைத்திய சாஸ்திரத்தையும் குறை சொல்லத்தான் வேண்டும். ஏன், அங்கே ஆபரேஷன் தியேட்டரில் நம்மை உள்ளே விடுவார்களா? நமக்கு ரொம்பவும் பிரியமான பந்துவுக்கு பிராணாபத்தான ஆபரேஷன். அப்பொழுது பக்கத்தில் இருக்க வேண்டும். 2 மணி 3 மணி பெரிய ஆபரேஷன் நடக்கிற வரை இன்னது நடக்கிறது என்று தெரியாமல் வெளியே திக்கு உட்கார்ந்திருக்க முடியாது என்றால் டாக்டர் ஒப்புக்கொள்வாரா? உடலின் சேமத்தை குறித்து டாக்டர் சொல்வதை ஒப்புக்கொண்டு அவர் சொல்வது கடுமையாக இருந்தாலும் அவருடைய நல்லெண்ணத்தை மதித்து அவரை திட்டாமல் தியேட்டருக்குள் போகாமல் இருக்கிறோம் என்றால், நம் சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறோம் என்றால், அதே ஆஸ்பத்திரிக்கு பிற்பாடு ஸ்நானம் பண்ணும் வசதி இருந்தால் ஒழிய போகக்கூடாது என்று உயிரின் க்ஷேமத்தை கருதி சாஸ்திரக்காரர் சொல்லுவதையும் திட்டாமல் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மற்ற தேசங்களில் பிரசவத்திட்டு பார்க்கிறார்களா? பகிஷ்டா மாதவிடாய் விதிகளை அனுசரிக்கிறார்களா? இன்னும் நம்முடைய மற்ற ஆச்சாரங்கள், சம்ஸ்காரங்கள் இதுகளை பின்பற்றுகிறார்களா என்று கேட்பதில் அர்த்தமில்லை. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில், இப்படி இருக்கிற மற்ற எல்லா தேசங்களும் ஆத்ம சம்பந்தமான ஞானத்திலும் அப்படிப்பட்ட ஞானத்தை சம்பாதித்து கொண்டவர்களிலும் நம் தேசத்தை விட ரொம்பவும் பின்தங்கியிருந்து வந்திருக்கின்றன என்று அவர்களே ஒப்புக்கொள்வதுதான். நித்திய ஸ்ரேயஸ் வேண்டும், ஈஸ்வரனை அடைய வேண்டும், ஆத்ம ஞானம் பெற வேண்டும் என்றால் அந்த தேசம் இந்த தேசம், அந்த காலம் இந்த காலம் என்று கால தேசங்களை சொல்லிக் கொண்டிருக்காமல் சாஸ்திரப்படி செய்தால்தான் சித்தி கிடைக்கும். அதுவும் தவிர லோகத்திலேயே இந்த பாரத தேசத்தை தான் ஈஸ்வரன் கர்மபூமியாக வைத்திருக்கிறார். ஒரு வீடு என்றால் அதில் சமையலறை, பூஜை அறை, படுக்கை அறை என்று வெவ்வேறாக இல்லையா? ஒரு ஃபேக்டரி என்றால் அதில் எந்திரசாலை, நிர்வாகஸ்தர் ஆபீஸ், கேண்டீன் என்று தனித்தனியாக இல்லையா? இவற்றில் ஒன்றில் செய்வதை இன்னொன்றில் செய்வார்களா? அப்படி பகவான் லோகத்தில் வைதிக கர்மானுஷ்டானத்துக்காக பாரத பூமியை தான் வைத்திருப்பதால் இங்கே மாத்திரம் இத்தனை சாஸ்திரங்களும் ஆச்சாரங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. இதிலே கடுமையாக தோன்றுவதும் நம்முடைய நித்திய சௌக்கியத்தை உத்தேசித்து கருணையினால் சொன்னதுதான். நித்திய சௌக்கியமான மறுமை இன்பத்தோடு இம்மையின் இன்பத்தையும் அது மறுமைக்கு பாதகமாக இல்லாத வரையில் சாஸ்திரங்கள் அளிக்கத்தான் செய்கின்றன. நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும், ஜனங்கள் எல்லாம் சௌஜன்யமாக கூடி வாழ வேண்டும், தப்பு தண்டாக்களில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படக்கூடாது என்று
இம்மை பயன்களை கருதியும் அநேக ஆச்சாரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பலர் நினைக்கிறபடி ஒரே நிர்தாட்சியமில்லாமல் சைக்கலாஜிக்கலாகவும் மற்ற ரீதியிலும் அநேக இடங்களில் விட்டுக் கொடுத்தும் விதிமுறைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆச்சாரங்களில் பாகுபாடு, குரல் தீர்ப்பு. எல்லோருக்கும் இத்தனை ஆச்சாரங்களை வைக்காமல் பிராமண ஜாதிக்கு மாத்திரம் வைத்ததே இந்த ரீதியில்தான். இதைத்தான் புரிந்து கொள்ளாமல் பட்சபாதம் என்று சிலர் சொல்கிறார்கள். சாஸ்திரங்களை செய்தவர்கள் பட்சபாதிகளாக இருந்திருந்தால் தங்கள் ஜாதிக்கு மட்டும் விதிகளை குறைத்து லைசன்ஸ் தான் கொடுத்து கொண்டிருப்பார்களே தவிர ஜாஸ்தியாக்கி கட்டி போட்டிருப்பார்களா? தமிழ்நாட்டுக்கு தர்மத்தை சொன்னவர்களில் மூலபுருஷராக சீர்திருத்தக்காரர்கள், பகுத்தறிவிக்காரர்கள் உள்பட சகலராரும் ஒப்புக்கொள்ளப்படும் திருவள்ளுவர் என்ன அபிப்பிராயப்படுகிறார்? எல்லோருக்கும் ஒரே ஆச்சாரம் என்றில்லாமல் தனித்தனி குலாச்சாரம் என்பது உண்டு. அது பிராமணனுக்கு அதிகம். பிராமணனின் பிரம்மண்யமே அவனுடைய பிரத்யேகமான குலாச்சாரத்தால் ஏற்படுவதுதான் என்று அவர் தீர்மானமாக அபிப்பிராயப்படுகிறார். ஒழுக்கம் என்பதே ஆச்சாரம். அது உள்குணம், வெளிநடத்தை, வெளிச்சின்னம் எல்லாம் அடங்கியது என்று சொன்னேன் அல்லவா? இந்த ஆச்சாரத்தை பற்றி எழுகுவது பற்றி ஒழுக்கமுடைமை என்று திருக்குறளில் ஒரு அதிகாரம், அதாவது 10 குறள்கள் பண்ணியிருக்கிறார். அதை ஜெனரலாக எல்லோருக்கும் அப்ளை ஆவதாகத்தான் ஆரம்பித்துக் கொண்டு போகிறார். ஒழுக்கம்தான் மனுஷனுக்கு உயர்வை தருவது. அதனால் பிராணனை விட முக்கியமானதாக ஒழுக்கத்தை, ஆச்சாரத்தை ரட்சிக்க வேண்டும் என்று முதல் குறளில் சொல்கிறார். அப்புறம் 3வது குறளில் உயர்ந்த ஒழுக்கம் உள்ளவனே உயர்குடி, அதாவது உயர் ஜாதிக்காரன், ஒழுக்கம் கெட்டவன் தாழ்பிறப்புக்காரன் என்று அவர் சொல்வதை பார்த்தால் ஒருவனுடைய குணத்தையும் நடத்தையும் வைத்துதான் ஜாதியை தவிர பிறப்பினாலே அல்ல என்று இக்கால அபேதவாதம் மாதிரி தோன்றுகிறது. ஆனால் இப்படி இல்லை என்று ஸ்பஷ்டமாக காட்டுகிற மாதிரி அடுத்த குறளை பண்ணியிருக்கிறார்கள். மரப்பினும் முத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்புழக்கும் குன்றக்கெடும். பார்ப்பான் என்றால் பிராமணன். ஞான திருஷ்டியால் சத்தியத்தை தரிசனம் பண்ணுவதால் அவன் பார்க்கிறவன், பார்ப்பான். ரிஷிகளை சியர் என்று இங்கிலீஷில் சொல்வதும் இதே அர்த்தம்தான். ஒத்து என்று இங்கே சொல்லப்படுவது வேதம், ஓதப்படுவது, அத்தியனம் பண்ணப்படுவது எதுவோ அது ஒத்து. இந்த இப்பொழுது சொன்ன குறளுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு பிராமணன் வேதத்தை மறந்து போய் விட்டால் கூட பரவாயில்லை, மறுபடியும் அத்தியானம் பண்ணி கற்றுக்கொண்டு விடலாம். பார்ப்பான் ஒத்து மரப்பினும் மறுபடியும் என்பது அண்டர்ஸ்டுட் குழல் ஆகும் என்று ப்ரோஸ் ஆர்டர் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதாவது வேதம் மறந்து போனாலும் மறுபடி கற்றுக்கொண்டு விடலாம், குழலாகும். ஆனால் அவன் ஒழுக்கத்திலிருந்து, அதாவது ஆச்சாரத்திலிருந்து வழுவி விட்டால் அவனது பிராமண ஜென்மாவே கெட்டு போய்விடும், அதாவது வீணாகிவிடும். ஒழுக்கம் குன்ற பிறப்பு, அதாவது த்விஜன்ம விசேஷம் என்கிற பிராமண குடிப்பெருமை கெடும் என்பது ப்ரோஸ் ஆர்டர். நவீனர்கள் ஆச்சாரமே இருக்க வேண்டியதில்லை, வேதாஸ் உபனிஷத் என்று லெக்சர் பண்ணிவிட்டால் போதும், அப்படி பண்ணும் எல்லோரும் பிராமணர் தான் என்கிறார்கள் என்றால், திருவள்ளுவரோ பிராமணனுக்கு வேதம் மறந்து போய்விட்டால் கூட பாதகமில்லை, மறுபடி கற்றுக்கொண்டு விடலாம். ஆனால் அவன் மாத்திரம் ஆச்சாரஹீனனாக ஆனானோ அதோடு அவனுடைய பிராமணியமே போச்சு என்கிறார். ஆச்சாரம் ஹீனம் ந புனந்தி வேதா என்று சாஸ்திர அபிப்பிராயத்தை அப்படியே இக்கோ பண்ணுகிறார். தமிழ்மறை என்ற குறளை கொடுத்த பெரியவர். எத்தனை வேதம் படித்திருந்தாலும் ஆச்சாரத்தை விட்டவன் வேதத்தினால் பலனடைய மாட்டான். ஒரு பட்சி குஞ்சுக்கு இறக்கை முளைத்தவுடன் அது அந்த நிமிஷம் வரை இருந்த கூட்டை திரும்பிக் கூட பார்க்காமல் பறந்து போய் விடுவதைப் போல ஆச்சாரஹீனன் படித்த வேதாந்தமெல்லாம் அவன் சாகிற போது அவனை புண்ணியலோகத்தில் சேர்க்காமல் அவனை திரும்பிக் கூட பார்க்காமல் போய்விடும் என்றெல்லாம் தர்மசாஸ்திரங்களில் சொல்லியிருப்பதைத்தான் திருவள்ளுவரும் ரத்ன சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.